அப்ப சரி, உங்களை ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன். உங்க வீட்ல இருந்து வந்து பெண் கேட்டா எங்க வீட்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சு போய் தானே பெண் பார்க்க வர சொன்னாங்க என்றவள் மணியை பார்த்தாள். சாரி, 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உங்களுக்கு வேலை இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஏபி, நான் கிளம்புறேன் என பையை எடுத்துக்கொண்டாள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே. எனக்காக உயிரை விட்ட சிக்கனை தந்துட்டு போனா உயிர் உள்ளவரை உன்னை மறக்க மாட்டேன். இல்லனா சிக்கன் உயிர் விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்றான் அரவிந்த். இயல்பாக அவளை உரிமையில் அழைக்க ஆரம்பித்திருந்தான். இதழ்களில் புன்னகை விரிய அதை அவனிடம் தந்தவள், அதான பார்த்தேன். சாப்பாட்டுக்கு மயங்காம இருப்பீங்களா? உங்களுக்காக லீவு போட்டு நானே சமைச்சேன். அப்படியே உங்க உடன்பிறப்புக்கும் கொஞ்சம் கொடுங்க. சீக்கிரம் மீட் பண்ணலாம் என்றாள். கண்டிப்பா, இப்படி மீட்டை நீட்டா செஞ்சு எடுத்துட்டு வந்தா டெய்லியும் கூட மீட் பண்ணலாம் என்றான். அரவிந்த் வந்த புன்னகையை வாய்க்குள் அடக்க முயன்றவாறே, அப்போ ஒரு விக்கெட் அவுட் என அரவிந்திடம் கண்ணடித்து சொல்ல, அடிங்க என கையை உயர்த்தி அடிப்பதை போல் பாவனை செய்தவன், நீ ஜெயிக்க என்னை எதற்கு அவுட் பண்ற? போட்டி என்னோட இல்ல, சூர்யாவோட. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழம்பிடாத என்றான். ஒரு விதமான நிறைவுடன் அவனிடம் இருந்து விடை பெற்றாள் அலர்மேல் மங்கை. அலைபேசியில் வந்த செய்தியை பார்த்த வெங்கடேசனின் இரத்த அழுத்தம் தாறுமாறாக உயர ஆரம்பித்திருந்தது. இதுவரையில் மகள் இப்படியெல்லாம் பொறுப்பற்று நடந்து கொள்ளாதவள் ஆயிற்றே. இப்பொழுது ஏன் இப்படி அருவி மழுங்கி போனது இவளுக்கு என அவருக்கு வேதனையில் நெஞ்சம் விம்பியது. ஆண்களிடம் பேசினால் தப்பாக எடுத்துக்கொள்பவர் அல்ல வெங்கடேசன். ஆனால் பேசிய ஆள்தான் அவர் கண்களை உறுத்தினான். செய்ததெல்லாம் போதாதா? இவள் ஏன் அவனிடம் சென்று பேச வேண்டும்? இந்த விஷயம் மட்டும் அவர் மனைவிக்கு தெரிந்தால் வளர்ந்த பெண் என்று கூட பாராமல் அடித்து விடுவார். அதனாலதான் மகள்களிடத்தில் எத்தனை கோபம் இருந்தாலும் சாதாரணமாக, ஆனால் கண்டிப்பு கலந்த குரலில் சொல்ல வந்ததை சொல்லி முடிப்பார் வெங்கடேசன். வெங்கடேசனின் குரல் மட்டும் கோபத்தில் சற்று உயர்ந்தாலும் போதும். பத்மாவதி முதலில் பிள்ளைகளை அடித்துவிட்டுதான் மறு வேலை பார்ப்பார். இதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்ட வெங்கடேசன் இன்று வரையிலும் மகள்களை கண்டிப்பது கூட நிதானமான குரலில் மட்டுமே. பள்ளி முடிந்து அனைவரும் வீடு சென்று 2 மணி நேரமாவது இருக்கும். அதன் பிறகு முடிக்க வேண்டிய வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டே அவர் தினமும் வீடு செல்வார். ஆனால் இன்று அவரால் அதற்கு மேல் தொடர்ந்து வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. கிளம்பிவிட்டார். அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது முன்னறையில் தொலைக்காட்சியை பார்த்தவாறே அவளே மதியம் செய்த பிரியாணியை ஒரு பிடி பிடித்து கொண்டு இருந்தாள் அலர்மேல் மங்கை. சாப்பிட்றது எல்லாம் எங்கதான் போகுதோ தெரியல, அறிவு மட்டும் வளரவே மாட்டேங்குது என பெரிய மகளை முறைத்து கொண்டே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார் வெங்கடேசன். என்னப்பா, யார சொல்றீங்க? என்ன சொல்லலையே என மீண்டும் ஒரு வாய் பிரியாணியை வாயில் திணித்து கொண்டாள். இன்னைக்கு வேலைக்கு போகலையா என அவர் கேட்க, இல்லப்பா, டயர்டா இருந்தது என்றாள். அப்படி எதை வெட்டி முறித்தாய் டயர்டாவதற்கு என தொண்டை வரையில் வார்த்தைகள் வந்தாலும் அதை முழுங்கிக் கொண்டு பேச வந்த விஷயத்தை ஆரம்பித்தார். இல்லை என்றால் அவள் காலையில் எழுந்ததிலிருந்து மூச்சு விட்டதையும் வேலை பட்டியலில் சேர்த்து அதை அவரிடம் தாக்கல் செய்வார். பிறகு பேச்சின் திசை திரும்பிவிடும். உங்க 2 பேருக்கும் தைரியமா இருக்க சொல்லி கொடுத்தது உங்களை நீங்களே பாதுகாத்துக்க. ஆனா கொடுத்த சுதந்திரத்தை
இப்படி தப்பான வழியில உபயோகிக்க கூடாது என அவர் ஆரம்பிக்க, என்னப்பா இது, ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதுக்கு சொத்தையே அழிச்ச மாதிரி திட்டுறீங்க என்றாள். அப்பொழுது அவரின் கோபத்தை உணராதவளாக, உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே தான் நேத்து ஒரேடியா துரத்தி விட்டுட்டியே, அப்புறம் எதற்கு அவரை போய் பார்த்து பேசின என நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். குரலை உயர்த்தவில்லை என்றாலும் அவர் குரலில் அடக்கப்பட்ட கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் சொன்னதை கேட்ட பத்மாவதி வரவேற்பறைக்கு முதல் ஆளாக ஆஜரானார். ஆனால் அதற்கெல்லாம் பயப்படுவாளா மங்கை? தப்பு செய்யவில்லை என திடமாக நம்பினாள். அவள் பேச்சிலும் பார்வையிலும் ஒரு நிமிரும் இருக்கும். அதை அப்பொழுது மகளின் கண்களில் கண்டார் வெங்கடேசன். மகளின் தெளிவான பாவனையில் அவரின் கோபம் கூட சற்று தணிந்தது. தொலைக்காட்சியை அணைத்தவள், இதுக்கா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க என அவரை நிமிர்ந்து நேராக பார்த்தவள், என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு இல்லையா, அதான் அவர்கிட்ட சாரி சொல்ல போனேன் அப்பா என்றாள். சற்று நேரம் அங்கே அமைதி ஆட்சி புரிய, ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என அவளே அதை கலைத்தாள். அதுவரையில் தன்னை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டிருந்த பத்மாவதி, எப்படி தெரிஞ்சா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? அந்த மாப்பிள்ளை வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படியே வெளியில விஷயம் கசிஞ்சிச்சா உனக்கு எப்படி நல்ல மாப்பிள்ளையா கண்டுபிடிக்கிறது? சம்பாதிச்சு வச்சிருக்கிற நல்ல பேரை இப்படி கெடுப்பியா என நேற்றிலிருந்து மனதில் அழுத்தி கொண்டிருந்த தன் கவலைகளை வரிசையாக பட்டியலிட அன்னையை பாவமாக பார்த்தாள் மகள். இவரின் புலம்பல் அனுமார் வாள் போல் நீண்டு கொண்டே போகுமே. நிம்மதியாக அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது எப்படி? இதை நிறுத்த ஒரே வழிதான் உண்டு என அதை கையாண்டாள். தந்தையை பார்த்து, அப்பா, உங்க பொண்ணுப்பா, உங்க பொண்ணு மேல நம்பிக்கை இல்லையா என அவள் எப்பொழுதும் உபயோகிக்கும் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து உபயோகித்தாள். அவளுக்கு தெரியும், இதை சொன்னால் இதற்கு மேல் வேறு எதுவும் சொல்ல மாட்டார். வேகமாக செல்லும் விமானம் போல் நிறுத்தாமல் செல்லும் பத்மாவதியையும் அவரை சடன் பிரேக் போட வைத்து விடுவார். பின்னர் மேற்கொண்டு அவரோ பத்மாவதியோ பேசினால் அவர் வளர்ப்பை அவரே குறை சொல்வதை போலல்லவா ஆகிவிடும். மற்றவர்களுக்கு தந்தை என்றால் அவர் வீட்டின் எல்லைக்குள் மட்டுமே பாடம் புகட்ட முடியும், நல்லொழுக்கத்தை கற்றுத்தர முடியும். ஆனால் இந்த வீட்டில் அப்படி அல்லவே. பள்ளியில் ஆசிரியராகவும் பின்னர் தலைமை ஆசிரியராகவும் இருந்தவராயிற்றே. வீட்டில் தந்தையாக, பள்ளியில் ஆசானாக என பல பரிமாணங்கள் எடுத்தவர். அவர் வேலை பார்த்த அதே பள்ளியில்தான் 2 பெண்களும் கற்றனர். அதனாலே சற்று அதிக கண்டிப்பு அவர்களிடம். யாரும் சொந்த பிள்ளை என்பதால் இறுக்கி பிடிக்கவில்லை என புகார் செய்துவிடக் கூடாது என அனைவருக்கும் காட்டும் கண்டிப்பையும் விட அதிகம். போதும் நடிச்சது என பத்மாவதி மகளை அப்பொழுது கடிய, நெஞ்சில் இடது கையை வைத்து வாய் திறந்து, நடிப்பா என இப்பொழுது உண்மையில் நடித்தாள். விடுமா என வெங்கடேசன் இடையிட, இதைதானே எதிர்பார்த்தாய் ராஜகுமாரி என்பதை போல் பத்மாவதி மகளை முறைத்தார். வாட்டிய உலகம். இந்த பக்கம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் கடையாணியை கலட்டி விட்டுட்டாரே என மங்கை வாய்விட்டே புலம்பினாள். அதுவரையில் பள்ளி தலைமை ஆசிரியரை பார்த்த மாணவனை போல் விரைப்புடன் நின்று கொண்டிருந்த பத்மாவதி இப்பொழுது வீரப்புடன் அவளிடம் நெருங்கியவர், நீ விழுந்து விழுந்து பிரியாணி செஞ்சது இவருக்கா, ஃப்ரெண்டுக்குன்னு சொன்ன என நம்ப முடியாமல் கேட்டார். ஏமா, அவர் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா என அன்னையிடம் கேட்டவள், முதலில் உன்னை ஃப்ரெண்டா வச்சுக்கணுமான்னு முடிவு பண்ணற, எட்டப்பா என்னை விட்டு தள்ளியே நில்லப்பா என அரவிந்தை மனதுக்குள் திட்டிக் கொண்டாள். பத்மாவதி இப்போதைக்கே ஆரம்பித்த பேச்சை நிறுத்த மாட்டார் என உணர்ந்த அலர்மேல் மங்கை அவசரமாக தட்டில் இருந்த உணவை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு, இப்படியே என்னை நம்பாமல் பேசிக்கிட்டே இருங்க, அப்புறம் இன்னிலிருந்து என ஆரம்பித்து
ஒரு நொடி யோசித்து விட்டு, வேண்டாம், நாளையிலிருந்து உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என முடித்தாள். ஏன், இன்னைக்கே இருக்க வேண்டியது தானே? சாப்பாடு மிச்சம் என பத்மாவதி கடுப்படிக்க, அப்புறம் செஞ்சு வச்சதெல்லாம் வீணாகிடுமே, அதெல்லாம் காலியானதும் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என கை கழுவி விட்டு தனது அறைக்கு சென்றாள். மகள் அகன்றதும், வள்ளியுண்மை கூப்பிட்டு இருந்தா என்றார் வெங்கடேசன் மனைவியிடம். வெங்கடேசனின் தங்கை அழைத்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் என இதுவரையில் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் கற்று தேர்ந்த பாடம். அதனால் இப்பொழுது என்ன பிரச்சனையோ என கலக்கத்துடன் கணவரை ஏறிட அவர் சற்று முன்னர் நடந்ததை சொன்னார். அன்று மாலை மங்கையை அரவிந்துடன் ஒரு காபி ஷாப்பில் பார்த்ததும் ராதிகாவுக்கு எப்பொழுதும் போல் அவளின் பொறாமை குணம் தலை தூக்க அவர்களை அப்படியே புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். வீட்டுக்கு சென்றவுடன், பாருங்கம்மா உங்க அண்ணன் பொண்ணு லட்சணத்தை என அவள் அன்னை வள்ளியம்மையிடம் காட்டினாள் ராதிகா. இதையெல்லாம் தப்பா எடுத்துக்க முடியாது, கூட வேலை செய்யற பையனா இருக்கும் என அண்ணன் மகளை விட்டு கொடுக்காமல் வள்ளியம்மை பேச, அவ வேலை செய்யறது வேலைச்சேரியில, எங்க காலேஜ்ல இருக்கிற நுங்கம்பாக்கத்துல, அந்த நேரத்துல இவளுக்கு அங்க என்ன வேலை என அவர் மகள் ராதிகா குறை கண்டுபிடிப்பதிலேயே நின்றாள். மங்கையுடன் புகைப்படத்தில் இருந்தவன் பார்ப்பதற்கு தன் மகனை விட ஒன்றும் அழகில்லை என்ற எண்ணம் வள்ளியம்மையினுள் ஓடியது. அவர் பிரச்சனை அவருக்கு, இதனால் தான் அண்ணன் தன் மகனை வேண்டாம் என்றாரோ என அவர் மனதிலும் ஒரு சந்தேகம் வித்து விழுந்தது. இருந்தாலும் மகளிடம் அதை காட்டிக்கொள்ளாமல், ஆமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த காலேஜ் போகாம என வள்ளியம்மை மகளிடமே பாய, உங்க அண்ணன் பொண்ண சொன்னா கோவம் வந்துடுமே, காலேஜ் பிரேக் அப்போ வெளியே போனோம் என கோபமாக அன்னையை பார்த்து முறைத்தாள். முதலில் முறைப்பு, கோபம் என வெளிப்படும். பின்னர், அப்பா இருந்திருந்தா என்னை இப்படி பேச வருவாரா என அழுகையாக உருவெடுத்து அனைவரின் உயிரையும் எடுத்து விடுவாள். உடனே வள்ளியம்மையும் மனம் இலகி விடுவார். அந்த படத்தை எனக்கு அனுப்பு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் என்றார். அது அலர்மேல் மங்கை அரவிந்துக்கு ஐபை கொடுத்த போது எடுத்தது. வள்ளியம்மையின் கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டார். அப்பொழுது ராதிகாவுக்கு 11 வயது. நல்லது கெட்டது என எதையும் புரிந்து கொள்ளும் வயதில்லை. அப்பா செல்லமாகியவளின் பிடிவாத குணம் அன்றிலிருந்து அதிகமாகியது என்றே சொல்லலாம். தொட்டத்துக்கெல்லாம், அப்பா இருந்திருந்தா இப்படி என்னை கேட்டு இருப்பாரா என கேட்க, சின்ன பிள்ளை என அனைவரும் அவளுக்கு பரிவை காட்டினார். வளர்ந்து நிற்கும் பெரிய பொண்ணானதும் அதுவே அவளின் குணமாக மாறிப்போனது. சரி சரி, உன் அண்ணன் வர நேரமாச்சே, இப்படி பேசிட்டு இருந்தா வந்து சத்தம் போட போறான், போய் படிக்கிற வேலையை பாரு என வள்ளியம்மை அங்கிருந்து நகர்ந்தார். என்னதான் உறவு முறையில் திருமணம் செய்து கொள்வது வருங்கால சந்ததியினருக்கு உகந்ததல்ல என தன் பெண்ணை இவர் வீட்டில் மருமகளாக்கி கொள்ள வெங்கடேசன் விருப்பப்படவில்லை என்றாலும் ராதிகாவின் இந்த பிடிவாத குணமும் மறுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். சிறு வயதில் இருந்தே ராதிகாவுக்கு அலர்மேல் மங்கையை கண்டால் ஆகாது, அது சிறு வயது குணம் என வெங்கடேசன் மகளிடம் விட்டு கொடுக்க சொல்லிவிட்டார். என்ன இருந்தாலும் தங்கையின் மகள் வேறு. அதோடு தங்கையின் கணவன் வீட்டு மாப்பிள்ளையுடன் இருக்கும்போது அவரால் தன் சொந்த மகளை மட்டுமே கடிந்து கொள்ள முடிந்தது. மங்கைக்கு கூந்தல் சற்று அடர்த்தி, அதை பத்மாவதி நன்றாக பராமரித்து வந்ததால் நீளமும் அதிகம். திருமணம் வீட்டில் புகழ்ந்து சொல்ல ராதிகாவினுள் பொறாமை தீ கனன்றது. விடுமுறையில் ஒரு தரம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு சென்றிருக்கையில் ராதிகா விளையாட்டில் கல்லாட்டம் ஆடிவிட்டாள் என அலர்மேல் மங்கை அவளை அதட்ட, ராதிகா பதிலுக்கு கத்த என சண்டை மூண்டது. இறுதியில் அலர்மேல் மங்கையின் முடியை பிடித்து தன்னால் முடிந்த மட்டும் இழுத்து ஆட்டினாள் ராதிகா. அது அப்போதைய கோபம் மட்டுமல்ல, அன்று யாரோ அவர் புகழ்ந்ததினால் வந்த ஆக்ரோஷமும் கூட. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வம்பிழுத்து சண்டை போட ஆரம்பித்தாள் ராதிகா. அது போட்டியா பொறாமையா என
இதுவரையிலும் வெங்கடேசனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்காக ராதிகா கெட்ட பெண் என்றும் சொல்லிவிட முடியாது. மற்ற யாரிடமும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டதில்லை. அலர்மேட் மங்கை ஒருத்தியிடம் மட்டும்தான் இப்படி. அங்கேற்கண்ணியிடம் நன்றாகவே பேசுவாள். சொந்தம் என்பது வேறு. அனுதினமும் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. அதனால் ஏற்படும் சிறு சிறு மன சுணுக்கங்களை எளிதாக ஒதுக்கி தள்ளிவிடலாம். ஆனால் நிரந்தரமாக ஒரு வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் அது முடியாது. ஆகவே தங்கையின் வீட்டுக்கு மகளை கண்டிப்பாக அனுப்ப வெங்கடேசன் பிரியப்படவில்லை. எதிலும் போட்டி என மகள் வாழ்க்கை வீணாகிவிடும். அனைவரின் நிம்மதியும் பறிப்போய்விடும். இவையெல்லாம் காரணமாக இருக்க தங்கையிடம் ஒரேடியாக மறுத்துவிட்டார் வெங்கடேசன். ராதிகாவிடம் என்னதான் அண்ணன் மகளை விட்டு கொடுக்காமல் பேசிவிட்டாலும் இதை அப்படியே விட்டுவிடவும் மனமில்லை வள்ளியம்மைக்கு. உன் பெண்ணின் லட்சணத்தை பார் என அந்த படத்தை அவர் அண்ணனுக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த கையோடு அவரை அழைத்து, இப்படியெல்லாம் ஏடா குடமாகும் என நினைச்சுதான் முதலிலேயே எனக்கு மருமகளாக்க சொன்னேன். குடும்பமானம் போகுது என அண்ணனிடம் பொருந்து தள்ளிவிட்டு அவர் சொல்ல வருவதை கூட கேட்காமல் அழைப்பை துண்டித்தார். அதுவும் வள்ளியம்மையின் வழக்கம். படப்படவென்று பொரிந்துவிட்டு எதிராளி என்ன சொல்ல வருகிறார் என்று கூட கேட்காமல் அழைப்பை வைத்து விடுவார். ஆனால் இன்று வெங்கடேசனுக்கு அச்செயலே நிம்மதி அளித்தது. இல்லை என்றால் தங்கை விளக்கம் கேட்டால் அவரால் என்ன சொல்ல முடியும்? புகைப்படத்தில் கண்கள் பதிந்திருந்த வெங்கடேசனுக்கு தலையெல்லாம் கிறுகிறுவென்று சுற்றுவதை போல் இருந்தது. கூடவே மூளையும் சேர்த்து. அதன் பின்னர் உடனே வீட்டுக்கு விரைந்தார். மகளையும் விசாரித்தார். தனது அறைக்கு வந்த மங்கை அடுத்த நொடியே அரவிந்திற்கு அழைப்பை பறக்கவிட்டாள். அதே சமயத்தில் அரவிந்த் சூர்யாவுடன் அமர்ந்து உணவு உண்டு கொண்டே இருந்தான். அதுவும் அலர்மேல் மங்கை செய்த அதே பிரியாணியை தான். அரவிந்த் உணவு பிரியன் என்பதால் அடிக்கடி நல்ல இடத்தில் தரமான உணவை வாங்கி கொண்டு வருவான். அன்று அவன் பெற்றோர்கள் வேறு ஏதோ விசேஷத்துக்கு என வெளியில் சென்றிருக்க அரவிந்திற்கு இன்னுமே வசதியாகிவிட்டது. சூர்யாவை மட்டும் சமாளிப்பது என்றால் மிகவும் வசதி. உடனே சூர்யாவை அழைத்து நண்பன் வீட்டில் ஏதோ விசேஷம் என்றும் அவன் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதாகவும் சொல்லிவிட்டான். உணவை ருசி பார்த்த சூர்யா, அரவிந்த், யாருடா அந்த ஃப்ரெண்டு? பிரியாணி செம்ம சூப்பர் என்றான். அது அல்ல என ஆரம்பித்து அல்லாஹூ அக்பர் என முடித்தான் அரவிந்த். அப்பொழுதுதான் அரவிந்திற்கு மங்கையிடமிருந்து அழைப்பு வந்தது. அக்பர் என சூர்யா தலையை உயர்த்தி வினவ எல்லா பக்கமும் தலையை ஆட்டிவிட்டால் போதும் என அலைபேசியில் வந்த அழைப்பை ஏற்று ஆயுசு 100 என அரவிந்த் சிரிப்போட ஆரம்பித்தான். எட்டப்பா, யூ ஆர் வெரி பேட் கட்டப்பா என குரலில் வரவழைத்து கொண்ட கடினத்துடன் அவள் பேச, எட்டப்பா கட்டப்பாவா? எதுக்கு இப்படி டி ராஜேந்தருக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க என அரவிந்த் கேட்க, என்கிட்ட பிரியாணி வாங்கி தின்னுட்டு என் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களா? முதல்ல அதை திருப்பி தாங்க என்றாள். அதெல்லாம் ஏற்கனவே வயிற்றுக்குள் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு என்றான் அரவிந்த். அப்போ அதை துப்புங்க என சிறு பிள்ளையை போல் அவனிடம் மல்லுக்கு நிற்க கலகலவென்று சிரித்த அரவிந்த், அன்னம் பூரி என கொடுக்கிற அன்னபூரணியை யாராவது மாறி விடுவாங்களா? நான் எதுக்கு போய் வாலன்ட்ரியா என் வயிற்றுல மண்ணெளி போட போறேன் என்றான். உங்களை நம்பலாமா என சந்தேகமாக இழுக்க, கண்டிப்பா பிரியாணி போட்டு பிரியம் வளர்த்திருக்க, காட்டி கொடுப்பேனா டா என சூர்யா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து இறுதியில் டா என சேர்த்து கொண்டான் அரவிந்த். அதே சமயத்தில் பிரியாணி சூப்பர், அடுத்த தடவை
இன்னொரு பார்சல் ப்ளீஸ் என சூர்யா சத்தமாக சொல்ல அது அவள் காதுகளில் விழுந்தது. குடும்பமே பிரியாணி பைத்தியமா என உங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடுன்னு நினைச்சேன். அவருக்கு பிடிக்கும்னு அவள் நகைக்க சூர்யாவுக்கு பிரியாணி மட்டும் ரொம்ப பிடிக்கும் என்றான் அரவிந்த். அப்போ அடுத்த தடவை மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன் என்றாள் அலர்மேல் மங்கை. மட்டன் பிரியாணியா? வேணா அது சாப்பிட்டா எடை கூடிடும் என அரவிந்த் சொல்ல அப்படியா என அவன் சொன்னதை நம்பி விட்டதை போல் கேட்டாள். ஏன்னா மட்டன்ல டன் இருக்கே என அரவிந்த் தன் திறமையை வெளியில் எடுத்துவிட முடியல ஏப்பி என அலர்மேல் மங்கை எதிர்முனையில் வாய்விட்டு சிரித்தாள். டே, உன் மொக்கையை கேட்டு உன் ஃப்ரெண்டு ஓடி போயிட போறாங்க. அப்புறம் எல்லார்கிட்டையும் பிரியாணி செய்து தரியா நீ என அலைய போறா என இடையிட்டான் சூர்யா. அதை கேட்டு மேலும் நகைத்த அலர்மேல் மங்கை, நம்ம ஆளு பெண்றார் என்றவள் தொடர்ந்து, யாரோ நம்ம மீன் பண்ணதை வீட்டுல போட்டு கொடுத்துட்டாங்க என்றாள் தீவிரமான குரலில். ஐயோ, அப்போ என் வீட்டில் என்ற அரவிந்த் சூர்யா அவனையே பார்த்து கொண்டு இருப்பதை உணர்ந்து, கரண்டுக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட இத்தனை ஷாக் அடிக்காது. உனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி ஷாக் மேல ஷாக்கா கொடுக்கறியே அக்பர் என்றான் பதைத்தவாறே. பின்ன அவன் வீட்டில் மட்டும், அதுவும் அவன் அன்னைக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடுமே. கொஞ்ச நாள் ஆறப்போட்டு தெரிந்தால் கூட அவரின் கோபம் இறங்கிவிடும். சூட்டோடு சூடாக இப்போதே தெரிந்தால் அப்புறம் இவள் சூர்யாவுடன் சேருவது கடினமே. இவளை இப்போதைக்கு அடிக்கடி நேரில் சந்திக்காமல் இருப்பதே நல்லது என மனதுக்குள் தீர்மானித்தவனாய் பேச ஆரம்பித்தான் அரவிந்த். அதற்குள் இப்பதானே சொன்ன என அரவிந்தை அதட்டுவதை போல் பேசிய சூர்யா, அக்பர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலனா இட்ஸ் ஓகே. என்கிட்ட ஃப்ரெண்டா இருங்க. அவனை மாதிரி நான் அறுக்க மாட்டேன் என கைபேசி அருகில் வந்து சத்தமாக சொன்ன சூர்யா கை கழுவ சென்றான். அதை கேட்ட மறுமுனையில் இருந்த மங்கை, சூர்யாவுக்கு இப்படியெல்லாம் பேச வருமா என வியந்துவிட்டு, ஆமா, அது என்ன அக்பர் என்றாள். சூர்யா அங்கே இல்லை என உறுதி செய்து கொண்ட அரவிந்த் சற்று முன்னர் நடந்ததை சொல்ல கலகலவென சிரித்தவள், ஏபி, காமெடி சேனல் மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வரப்போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள். காமெடி சேனல் மட்டுமல்ல, பேசியே அள வைக்கிற நாடகம் அம்மா இருக்காங்க. கோபம் வர வைக்கிற சூர்யா எனும் அனிமல் பிளானட் இருக்காங்க. நியூஸ் மட்டுமே வாசிக்கிற அப்பா இருக்காங்க என ராகம் பாட, அப்போ சமையல் செஞ்சு அசத்திடும் சமையல் சேனலும் சேர்ந்தா முழுமை அடைஞ்சிடும் என்றாள். இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலனா விதி யாரை விட்டது என சற்று நேரம் அவளிடம் பேசிவிட்டு வைத்தான் அரவிந்த். அரவிந்தின் நெஞ்சில் குப்பன மகிழ்ச்சி பொங்கியது. பெரும்பாலும் அரவிந்த் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்பவன். ஆனால் சூர்யா அப்படியல்ல. ஒன்று வேண்டாம் என்றால் அது கடைசி வரையில் அவனுக்கு வேண்டாம். அந்த பிடிவாதமே அவனுக்கு எதிரியாகவும் போனது. இல்லை என்றால் உயிரென நினைத்த அவன் கனவை துறந்து விட்டு பெற்றோர்கள் திட்டினார்கள் என வைராக்கியமாக தற்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலையில் சேர்வானா? படிப்பில் சற்று சுமார் ரகம் சூர்யா. அதனால் அரவிந்தை போல் பொறியியலில் இடம் கிடைக்கவில்லை. அதனால் கணினி துறையில் பிஎஸ்சி படித்தான். பின்னர் MBA முடித்து அரவிந்தின் முயற்சியால் இந்த இடத்தில் வேலையில் சேர்ந்தான்.